பள்ளி சாளரத்தில் பள்ளியை குறித்து காட்சிப்படுத்த வேண்டிய தகவல்களை டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் பதிவேற்றுவதற்கான வழிகாட்டும் காணொளி. முதலில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் செயலியை பிளே ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கிக் கொள்ளவும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளிட்டு உள்நுழையவும். இப்போ உங்க போன்ல இருக்க டிஎன்எஸ்சிடி பேரண்ட் செயலியை ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட முகப்பு பக்கத்துல டிஸ்ப்ளே ஆகுற முதல் பக்கம் 3 ஆப்ஷனை கொண்டிருக்கும். முதல் ஆப்ஷன் உறுப்பினர் வருகை, இரண்டாவது தீர்மானங்கள், மூன்றாவது பள்ளி தொகுப்பு. இப்போ பள்ளி தொகுப்பு என்ற ஆப்ஷனை தேர்வு செஞ்சுக்கோங்க. அந்த பக்கத்துல பள்ளி விவரங்கள், புகைப்பட தொகுப்பு, கோப்பைகள், மயில் கற்கள், அறிவிப்புகள் போன்ற ஆப்ஷனை நீங்க காண முடியும். பள்ளி விவரங்கள், இந்த பக்கத்துல உங்க பள்ளியை குறித்த தகவல்களை பதிவேற்றலாம். எடுத்துக்காட்டாக உங்கள் பள்ளியின் முழு பெயர், பள்ளியின் புகைப்படங்கள், பள்ளி சாளரத்தின் முகப்பு பக்கத்தில் தோன்ற வேண்டிய முக்கிய தகவல்களை பதிவேற்ற முடியும். பள்ளி விவரங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செஞ்சு பள்ளியை குறித்து என கேட்கப்பட்டிருக்கும் பாக்ஸ்ல உங்க பள்ளியை பற்றின தகவல்களை 2 வரிகள்ல டைப் செய்து கொள்ளவும். அடுத்ததா உங்க பள்ளிக்கென்று ஒரு பின்னணி புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து பதிவேற்றிக்கோங்க. அதற்கு பிறகு பள்ளி கட்டிடத்தின் முன்பக்க புகைப்படம், பின்பக்க புகைப்படம் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. மேலும் இந்த பள்ளி விவரங்கள் பள்ளியின் முகப்பு பக்கத்துல தோன்றக்கூடிய சுவரொட்டிகளில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டிய புகைப்படங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இறுதியா தொடர்பு விவரங்களான யூடியூப் இணைப்பு, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிட்டு சேமி என்பதை அழுத்தவும். புகைப்பட தொகுப்பு, இது பள்ளியின் பல்வேறு புகைப்பட தொகுப்புகளை பதிவேற்றுவதற்கான பகுதி. அடுத்ததா புகைப்பட தொகுப்பு என்பதை தேர்ந்தெடுத்து நீங்க பதிவேற்ற விரும்பும் புகைப்பட தொகுப்பின் பெயரை உள்ளிடுங்க. அதே பக்கத்துல மேலும் புகைப்பட தொகுப்பை இணைக்க என்பதை கிளிக் செஞ்சு தேவையான புகைப்படங்களை பதிவேற்றி கொள்ளுங்க. சேமி என்பதை கிளிக் செஞ்சுக்கோங்க. புகைப்படங்களை பதிவேற்றிய பின்னர் சேமி அல்லது உறுதிப்படுத்து என்பதை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே புகைப்படங்கள் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும். புகைப்படங்களை நீக்க பதிவேற்றப்பட்ட புகைப்படத்தின் வலது மேற்புறத்தில் உள்ள டெலிட் ஐகானை கிளிக் செய்தால் டெலிட் ஆப்ஷன் தோன்றும். அதை தேர்வு செஞ்சு புகைப்படங்களை நீக்கி கொள்ளலாம். புகைப்படங்கள் அல்லது உள்ளிடப்பட்ட தகவல்களை மாற்ற பென்சில் ஐகானை பிரஸ் செய்து மாற்றிக்கொள்ளலாம். மேலும் புகைப்பட தொகுப்பை இணைக்க பிளஸ் ஐகானை பிரஸ் செய்து இணைத்து கொள்ளலாம். கோப்பைகள், இந்த பக்கத்துல உங்கள் பள்ளியின் புகழை குறிக்கும் சாதனைகளை பதிவேற்றவும் என்ற தலைப்புக்கு கீழே கேட்கப்பட்டிருக்க தகவல்களை நிரப்புங்க. மேலும் கோப்பைகளை இணைக்க என்பதை கிளிக் செஞ்சு இதுவரை உங்கள் பள்ளி மற்றும் உங்கள் பள்ளி மாணவர்கள் பெற்ற கோப்பைகளின் புகைப்படங்களை பதிவேற்றிக்கோங்க. இப்போ அந்த கோப்பைகளை வென்ற போட்டிகளின் பெயர் அல்லது அந்த குறிப்பிட்ட சாதனையின் பெயரை உள்ளிட்டு சேமி என்பதை செலக்ட் செஞ்சு பதிவேற்றிக்கலாம். மயில் கற்கள், பள்ளியின் முக்கிய நிகழ்வுகளை பதிவேற்ற மயில் கற்கள் என்ற பக்கம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பக்கத்துல உங்க பள்ளியோட முக்கிய நிகழ்வுகள் குறித்த தகவல்களை உள்ளிட வேண்டும். முதல்ல மேலும் மயிர்கற்களை இணைக்க என்பதை கிளிக் செஞ்சு பின்னர் அந்த குறிப்பிட்ட முக்கிய நிகழ்வின் பெயர், அதை குறித்த சிறு குறிப்பு, அந்த நிகழ்வு இடம்பெற்ற தேதி ஆகியவற்றை நிரப்பிக்கோங்க. அறிவிப்புகள், இந்த பக்கம் உங்கள் பள்ளியின் முகப்பு பக்கத்தில் தோன்ற வேண்டிய அறிவிப்புகளை பதிவேற்ற பயன்படுத்தப்படும். இந்த பகுதியின் கீழ் உங்கள் பள்ளியின் முக்கிய அறிவிப்புகளை உள்ளிட வேண்டும். மேலும் அறிவிப்புகளை இணைக்க என்பதை கிளிக் செஞ்சு அதற்கு சம்பந்தமான புகைப்படங்களை செலக்ட் செஞ்சு பதிவேற்றவும். பின்னர் அந்த குறிப்பிட்ட அறிவிப்பின் பெயர், அது குறித்த சிறு குறிப்பு, அந்த அறிவிப்பு சார்ந்த இணைப்புகள் ஆகிய விவரங்களை உள்ளிட்டு சேமி என்பதை கிளிக் செஞ்சு பதிவேற்றிக்கோங்க. முக்கிய குறிப்புகள், அனைத்து பகுதிகளிலும் பதிவேற்றப்படும் புகைப்படங்களின் அதிகபட்ச அளவு 5 MB மட்டுமே இருக்க வேண்டும். தற்போது
ஆண்ட்ராய்டு கைபேசிகளில் மட்டுமே இந்த செயலி செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து புகைப்படங்களையும் லேண்ட்ஸ்கேப் மோடில் பதிவேற்ற வேண்டும். உங்க மொபைல் போனில் இருந்து நேரடியாக புகைப்படங்களை படம் பிடிக்க இயலாது. ஏற்கனவே படம் பிடித்த புகைப்படங்களை உங்கள் போன் கேலரியிலிருந்து பதிவேற்றலாம். நிறைவு. இந்த அனைத்து பயன்பாட்டினையும் தேவைப்படும் நேரங்களில் புதிதாக பதிவேற்றுவது, புகைப்படங்களை புதுப்பிப்பது போன்ற பணிகளை பள்ளிகளால் மேற்கொள்ள முடியும். இந்த தரவுகள் பள்ளி சாளரத்தில் காட்சிப்படுத்தப்படும்.